வணக்கம் நண்பர்களே. பலவிதமான ஜோதிடத்திலே ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெத்தடாலஜிலாம் நிறைய இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் மறைப்பொருளாக வைத்துக் கொள்வார்கள். சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. மறைப்பொருளாக வைத்தது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நம்மளும் அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற விஷயம். இந்த புஷ்கர நவாம்சம்னா என்ன, அதனால் நமக்கு என்னெல்லாம் பலன் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் அந்த காணொலியை பார்க்கவே இல்லை சார், முதல் தடவை தான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இவங்க பார்த்தவங்க, இப்போ பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் அடுத்து எப்படிலாம் இன்னும் வீடியோவுக்கு வேணுன்றதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. அது உங்களுக்கும் எனக்கும் நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த ஜாதக ஓலை ஒரு ஜோதிட ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அந்த ஆய்வுக்கு உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பலருக்கும் பலனுள்ளதாகவும் அமையும். தொடர்ந்து நம்ம காணொலியை காண்போம், பாருங்கள். புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன? அடிப்படையில் ஒரு கிரகம் இங்கே உட்கார்ந்துருக்குது, நவாம்சத்தில் அது சாரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு. ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது, ஒரு நட்சத்திர காலில் உட்காந்துரும். அந்த நட்சத்திர காலில் உட்காரும் போது அதனுடைய இப்போ கார்த்திகை நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் இதுன்னு ஆகிடும். சூரியன் எங்கே உட்காருவார்? அவருடைய 1 2 3 4 4 பாதம் இருக்கு இல்லையா? அந்த பாதத்தில் 1ஆம் பாதமா, 2வது கார்த்திகை 1, கார்த்திகை 2, கார்த்திகை 3, கார்த்திகை 4 பார்க்கும்போது சூரியன் 1ஆம் பாதத்தில் இருக்கிறார், 2ஆம் பாதத்தில், 3ஆம் பாதத்தில், 4ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நவாம்சத்தில் போடுவோம். சூரியனுடைய என்ட்ரின்னு பார்த்தோன்னா இந்த தனுசுலேருந்து மகரம் வழியாக அப்படியே போட்டுகிட்டே வரும். தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனத்தில் 1 2 3 4 போடுவோம். சூரியன், ராகு, புதன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்துவார் அப்படிப்பா. இப்படி ஒன்று ஒன்று நவாம்சத்தில் போடக்கூடிய விஷயங்கள். இது புஷ்கர நவாம்சத்துக்கு ஒரு பேசிக் மெத்தடாலஜி. அப்படி பார்த்தோன்னா எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு கேட்போம் இல்லையா? சூரியன்னா 1ஆம் பாதம், 4ஆம் பாதம். சூரியனுடைய நட்சத்திரம் எதுன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இதுக்கெல்லாம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் கரெக்டாக இருக்கும்வாங்க. அடுத்தது குரு. குருவினுடைய 2ஆம் பாதம், 4ஆம் பாதம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கு 2ஆம் பாதம் புனர்பூசம்னு பார்க்கும்போது புனர்பூசம், இந்த பக்கம் வரும்போது விசாகம், பூரட்டாதி, இதெல்லாம் குருவுடைய நட்சத்திரம். பூரட்டாதி 2ஆம் பாதம்னா நல்லா இருக்குது சார் சொல்லலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம் நல்லா இருக்குது சார் சொல்லுவாங்க. இதெல்லாம் நவாம்சத்தில் அவங்க பார்க்கக்கூடிய சூட்சமம். சனியுடைய 2ஆம் பாதம். சனிக்கு எத்தனை 3 நட்சத்திரம் வரும்? பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இதனுடைய 2ஆம் பாதங்கள் சனீஸ்வரன். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது எது? மகம், பரணி மற்றும் பூராடம். அதே போல் ராகுடையது 4, திருவாதிரைன்னு பார்க்குறோம், 4ஆம் பாதம். அதே மாதிரி சுவாதி 4ஆம் பாதம். இந்த பக்கம் சதயம் 4ஆம் பாதம். இதெல்லாம் ராகுடையது. இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் நம்ம கேதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க விட்டுருவாங்க. சந்திரனுக்கு 2ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். இதெல்லாம் நவாம்சத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி சில அடிப்படையில் பார்க்கும்போது 3 6 9 டிகிரின்னு சொல்லுவோம். பகுதி மேலே டிகிரி போட்டுருவாங்கல்ல, அந்த டிகிரி. அப்படி பார்க்கும்போது வானவியல் பின்னணியிலே அதை பார்ப்போம். சிம்மராசியில் 3 6 9, சந்திரனுக்கு கடகராசியில் 3 6 9, செவ்வாய்க்கு விருச்சிக ராசி, மேஷராசியில் 3 6 9, கன்னி மற்றும் மிதுனத்துக்கு 3 6 9 புதனுக்கு. அதே மாதிரி குருவுக்கு தனுசு மற்றும் மீனத்துக்கு 3 6 9, மகரம் மற்றும் கும்பத்துக்கு 3 6 9 சனி பகவானுக்கு. சுக்கிர பகவானுக்கு ரிஷபம் மற்றும் துலாத்துக்கு 3 6 9 டிகிரி போடுவாங்க. இந்த மாதிரி டிகிரியில் பிரித்து வச்சுக்கிறதும் ஒரு நவாம்சத்துடைய மெத்தடாலஜி.
அப்போ புஷ்கரண மாம்சம் அப்படின்னு முதல் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது முழுசாக சக்தியோடு செயல்படும் சொல்லுவாங்க. கிரகம் தன் முழு சக்தியோடு இருக்கும், அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 6வது டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, 2வது மெத்தடாலஜியில் நடுத்தர சக்தி நிலையான ஆனால் குறைந்த தீவிரம் காட்டும், நீண்டகால பலன்களை தருவதாக அமையும். இதே 9ன்னு வச்சுப்போம், மென்மையாக இருக்கும், நீடித்த ஒரு சக்தியை கொடுக்கும், ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்ல பலனை கொடுக்கும், உறுதியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது புஷ்கர நவாம்சம் ஏதோ வேலை பண்ணுறோன்னு தெரிஞ்சு வச்சு, புஷ்கர நவாம்சத்தை பேஸ் பண்ணி நம்ம முகூர்த்தத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஊருக்கும் லாட்டிடியூட் பார்த்து அந்த அக்ஷய ரேகையில் பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக நவாம்சத்துக்கான அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு நல்ல நேரம் சொல்லக்கூடியதில் அதை கூடுதல் கழிச்சல் போட்டோம்னு வச்சுங்களேன், புஷ்கர நவாம்சம் கிடச்சிடும். அந்த புஷ்கர நவாம்ச நேரத்தில் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜோதிட மேதைகள் சொல்வது, அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியங்கள்லாம் செய்யுங்க சார், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சுபிட்சமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகிறது. சரி, ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் எங்கெங்கே இருந்தால் நல்லது? சூரியன் நல்லா இருந்தால் தந்தைக்கு நல்லது, நல்ல வாய்ப்பு, பிரதமையாக நிற்பான், எல்லாத்துலையும் முன்னே இருப்பான். சந்திரன் நல்லா இருந்தால் மன அமைதி இருக்கும், தாய் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், அவரே தாய்மையாக இருப்பார், எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பார். செவ்வாய் இருந்ததுன்னா வீரம், தைரியம், வெற்றி இதெல்லாம். புதன் இருந்தால் புத்திசாலித்தனம், வியாபாரியாக இருப்பார், வெற்றியை கொள்வார், லாபம் வரும். குருவாக இருந்தால் ஞானம், கல்வி, செல்வம் கிடைக்கும். சுக்கிரனாக இருந்தால் கலை, அழகு, திருமணம், இனிமை. சனியாக இருந்தால் ஒருமை, நீண்ட காலத்தில் வெற்றி, கர்ம பலம் இதெல்லாம் கிடைக்கும். சரி சார், எதனா பரிகாரம் இருக்குதுங்களா இதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒரு நாளும் உங்களுடைய அந்த 3 டிகிரி 6 டிகிரி 9 டிகிரி பார்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த கிரகத்துக்குரிய ஜபங்கள் உண்டு. சனீஸ்வர ஜபம், அங்காரக ஜபம், குருவின் ஜபம்னு இருக்குது. அந்த ஜபத்தை 108 வாரி பண்ணணும். சப்போஸ் சூரியன் வச்சுக்கோமே, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் சூர்யாய நமஹ, ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் ச சூர்யாய நமஹ அப்படின்னு இருக்கும். இது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் ச சூர்யாய நமஹ, உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, இந்த 3 பேரும் பண்ணலாம். அதே போல் தானம், இந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தானம். சூரியன்னா கோதுமை தானம், செம்பு தானம், செம்பு பாத்திரங்கள் தானம். சந்திரன்னா வெள்ளை உடை, அரிசி போன்றவை தானம். கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி, நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து போடுறோமோ, கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி ரத்தனங்கள் போட்டுக்கிறது. சுக்கிரன்னா வைடூரியம் போட்டுக்கிறது, குருன்னா புஷ்பராகம் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும், இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா, காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூரியன் முன்னாடி வச்சுருங்க. நல்லா சுவாமியை வணங்கிங்க. நிறைய கடைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சூரியன் ஒரு தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றி பூ வச்சுருப்பாங்க, வாஸ்துன்னு சொல்லுவாங்க. சூரியனுக்காக செய்யக்கூடியது. இது நவாம்சம், புஷ்கர நவாம்சத்துக்கு தொடர்புடையது. பண்ணலாம். அப்படி பண்ணால் என்னங்க ஆகும், நேச்சுரலி உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் வரும். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் வளங்களை பெருக்கி தருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. தொழிலெல்லாம் நல்லபடியாக செய்ய முடியும். திருமணங்கள்லாம் கரெக்டாக நிச்சயிக்க முடியும். திருமண முகூர்த்தமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணால் என்ன, வாழ்க்கையில் மேலும் வளம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெள்ளை உடைகளை அணிந்து கொள்வது அம்மாவுக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வந்தி பூலால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது,
சுவாமிக்கு, சிவனுக்கு, முருகனுக்கு, துர்கைக்கு எல்லா அர்ச்சனையும் பண்ணுறது. கொஞ்சம் மாடர்னைஸாக பண்ணணும்னா ரத்த தானம் செய்வது. இதெல்லாம் பண்ணால் அந்த புஷ்கர நவாம்சத்துடைய அனுகிரகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்போ செய்ய செய்ய என்னாகும், நம்ம வாழ்க்கையில் பல விதத்திலும் நன்மைகள் பல உருவாகும். அப்போ சிறப்பு நிலையை புரிந்து கொண்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயம். கிரகங்களின் இந்த சக்தி மிகுந்த நல்ல நிலைகளான புஷ்கர நவாம்சத்தையும் புரிந்து கொண்டு நாம் பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் பலத்துடன் இருக்க முடியும். அப்போ நமக்கு ஜோதிட ஞானம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? புஷ்கர நவாம்சத்தின் சக்தி நம்முடைய கிரகங்களை புரிந்து கொண்டதனாலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் வருகிறதுன்னு புரிந்து கொள்கிறோம். புஷ்கர நவாம்சத்தை அதனாலே அனைவரும் வாழ்க்கையிலே எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று வளமுடன் வாழ்வோமாக. வாழ்க வளத்துடன்.